ஒரு பசுமையான காட்டில் மினி என்ற ஒரு சின்ன கிளி ஒன்று இருந்தது. மினிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது எதையும் சரியாக செய்யாமல் எப்போதும் ஷார்ட்கட்டை தேடும். மரம் ஏற வேண்டுமா, யாராவது உதவி பண்ணுவார்களா என்று யோசிக்கும். பழம் தேட வேண்டுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று நினைக்கும். அதனால் மற்ற பறவைகள் எல்லாம் அதை சோம்பேறி கிளி என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் காட்டில் பெரிய புயல் வந்தது. காற்று பலமாக வீசியது. மரங்கள் கூட ஆட ஆரம்பித்தது. எல்லா பறவைகளும் தங்கள் கூடை ஸ்ட்ராங்காக கட்ட ஆரம்பித்தார்கள். சின்ன சிட்டுக்குருவி கூட சின்ன சின்ன குச்சிகளை சேர்த்து வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் மினி மட்டும் அவ்வளவு டென்ஷன் எதுக்கு, புயல் வந்தாலும் எதுவும் ஆகாது என்று நினைத்தது. மினி விளையாடிக்கிட்டே இருந்தது. இரவு வந்தது. புயல் இன்னும் அதிகமானது. மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. ஒரு பெரிய காற்று வீசியதும் மினியின் கூடு கீழே விழுந்தது. ஐயோ என்று மினி கத்தியது. மினி முழுக்க நனைஞ்சு பயந்து போனது. கிளி ஹெல்ப் கேட்டு கத்த ஆரம்பித்தது. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க என்று. அந்த சத்தம் கேட்டு சிட்டுக்குருவியும் மற்ற பறவைகளும் வந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து மினியை சேஃபாக ஒரு மரக்கிளைக்கு கொண்டு போனார்கள். பிறகு எல்லோரும் சேர்ந்து மினிக்கு புதிய கூடு கட்டி கொடுத்தார்கள். மினிக்கு ரொம்பவும் வருத்தமாகவும் வெட்கமாகவும் இருந்தது. அப்போது மெதுவாக சொன்னது, நான் முன்னாடியே வேலை செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்காதுல்ல என்று. அந்த நாள் முதல் மினி தன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் நேரத்துக்கு செய்ய ஆரம்பித்தது. மற்ற பறவைகளுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அனைவரும் மினியை பாராட்ட ஆரம்பித்தார்கள். இந்த சின்ன கிளி மினியின் கதை சொல்லும் நெறி, சோம்பேறித்தனம் நம்மை கஷ்டத்தில் தள்ளும், நேரத்தில் செய்த வேலை எப்போதும் நம்மை காப்பாற்றும் என்பதுதான்.